என்ன தான் சொன்னாலும் ஸ்டாலின் சார் செஞ்ச விஷயங்களை மறக்க முடியாது. கொரோனா நாயகன் அவங்க. கொரோனா பீக்கில் இருந்தப்போ எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அது ஏன் தலையெழுத்து. ஆனால் 7ஆம் தேதி பதவி ஏற்றாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் போராடி கொரோனா இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குனாங்க. அதெல்லாம் மறுக்க முடியாது. மகளிர் சுய உதவிக்குழு திமுகவுடைய செய்யக்கூடியவங்க டிஎம்கேக்காரங்க உழவர் சந்தை ஊனமுற்றோர்களை மாற்றுத்திறனாளின்னு அழைக்கணும்னு சட்டம் போட்டது எங்களுடைய துறை. இப்போதைய முதலமைச்சர் போல அப்போதைய முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. அது எங்களுக்கு பெருமிதம்தான். எங்களுக்கும் நிறைய சலுகைகள் பண்ணியிருக்காங்க. என்னடா போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க அதெல்லாம் கேட்பீங்க. ஆனால் எப்படின்னா போராட்டம் குற்றம் இப்போது ஒரு விஷயம் உண்டு. நாகேஷும் சிவாஜியும் ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்போது நாகேஷ் ஒரு இடத்துல சொல்லுவார், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குபவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு புலவரை பார்த்து, ஒரு ஆஸ்தான புலவர் அது எனக்கு மறந்து போச்சு. அந்த மாதிரி எல்லா அரசுகள்லேயும் நிறைய குறைகள் இருக்கும். விஜய் அரசு இப்போ தான் வந்திருக்கு. அது நம்மளால் கணிக்க முடியாது. ஆனால் டிஎம்கேல குறைகள் இருந்திருக்கலாம். அது கீழ்மட்டத்தில் உள்ளவங்க பண்ணதாக இருக்கலாம். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அப்போதைய முதலமைச்சர் மேலே பழி போட்டுட்ருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயத்த மறுக்க முடியாதுல்ல, கொரோனாவிலேருந்து தமிழ்நாட்டை மீட்டு கொண்டு வந்த அந்த ஒரு விஷயத்த எவராலையும் மறக்க முடியாது. நல்ல மனுஷன் ஸ்டாலின் ஐயா அவர்கள். நல்லாவே இருக்கணும். அவங்க திருப்பி மக்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இப்போ எங்கள் விஜயண்ணா வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பை. பெண்கள் விஷயத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே அது கொஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கணும். ஆனால் தவிர்க்க முடியலை. இப்போ நடக்கிறதையும் தவிர்க்க முடியலை. சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. தேவையில்லாத இச்சைகள் மனிதர்களுக்கு எப்போது குறைகிறதோ அப்போது தான் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் நாட்டின் வள பாதுகாப்பும் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்றைக்குமே பெண்ணை பெண்ணாக பாருங்கள், அவங்கள தெய்வமாக பாருங்கள். நீங்கள் இச்சை பொருளாக நினச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. பெண்கள் தெய்வத்துக்கு சமானம். ஆசைப்படுவதற்கு சாக்லேட் மேலே ஆசைப்படலாம். ஆனால் ஒரு பெண்ணை கேவலமாக ட்ரீட் பண்ணுறவங்கள நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எது எப்படியோ ஸ்டாலினும் நல்ல முதலமைச்சர், விஜயண்ணா இப்போ வந்திருக்காங்க. அவங்க எப்படிங்கிறத போக தெரிஞ்சுக்குவோம். அதுக்காக விஜயண்ணா மேலே பழியை போட்டு அவங்கள இறக்க விடணும்னு நினச்சா அது நடக்காது. அது கடவுள் கொடுத்த வாய்ப்பு விஜயண்ணாவுக்கு. அதை முடிச்சுட்டு தான் அவங்க போவாங்க. எப்படி ஸ்டாலினையை 5 வருஷம் நல்லாட்சி கொடுத்தாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்கள் கொடுப்பாங்க. ப்ரெஸ்ஸை தவிர்க்கிறாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க. உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை சொல்ல விட செயலில் காட்டலாம்னு நினைக்கலாம். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எப்பவுமே ஒரு முதலமைச்சருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. நம்மளுடைய மாநில நிர்வாக தலைவரை நாம் எப்போவுமே மதிக்கணும். நிர்வாகத்தின் முதல் தலைவர் தான் முதலமைச்சர். ஆளுநர் நிர்வாகத் தலைவர் தான். ஆனால் பவர்னு பார்த்தா முதலமைச்சருக்கு அதிகம். முதலமைச்சர் எடுக்கிற முடிவு தான் ஆளுநர்கிட்ட போகும். ஆளுநர் அதுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க. எது எப்படியோ 2 முதலமைச்சர்களும் நல்ல முதலமைச்சர்கள் தான். அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்க அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஒரு கொரோனா நாயகன், கொரோனாவை ஒழித்த ஒரு நல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ரூல்ஸை கொஞ்சம் தளர்த்தி இருந்தால் எங்கள் அம்மா பொழைச்சிருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட், ரியலி அன்ஃபார்ச்சுனேட். எனக்கு கொடுப்பின இல்லை. அதனால் எங்கள் அம்மாவுக்கு எதுவும் செஞ்சு பார்க்குறதுக்கு வழி இல்லாமல் போச்சு. பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் ஒன்று இழப்பு வாழ்க்கையில்.
ஆனால் மதர் சென்டிமெண்ட்டு ரொம்ப நாள் ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு மதர் இங்கே 2-3 பேர் இருக்காங்க. எங்கள் அண்ணன் ஒய்ஃப் இருக்காங்க. என்னுடைய காலேஜ் பழைய ஹெச்ஓடி இருக்காங்க. எனக்கு மதர்ஸ் நிறைய இருக்காங்க. என்னுடைய பழைய அலுவலகத்தில் நான் இப்போது வேலை பார்த்த இனிமேல் வேலை பார்க்க போகிற அலுவலகமும் ஒரே அலுவலகம்தான். அங்கேயும் தாய் போன்ற சில மக்கள் இருக்கிறாங்க. பரவாயில்ல, ஒரு தாயை இழந்தாலும் எனக்கு பல தாயை கொடுத்துட்டாங்க. ஸ்டாலினை குறை சொல்லாதீங்க. ஒரு நல்ல முதலமைச்சர், ஒரு நல்ல டிஃபிகல்ட்டான ஒரு சூழ்நிலையில் பதவி ஏற்றாங்க. அது சூப்பராக டீல் பண்ணாங்க. அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு அடுத்த கவர்மெண்ட் பதவி ஏற்கிற வரைக்கும் இருந்திருக்கு. சூழ்நிலையை வென்று காட்டியவர், அசாதாரணமான சூழ்நிலையை வென்று காட்டியவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மேபி விஜயண்ணாவுக்கு அப்படி ஒரு சவாலான பீரியட் வரும்போது அவங்க வென்று காட்டுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். கீப் சப்போர்ட்டிங் ஸ்டாலின் சார் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் beloved சிஎம் விஜய் அண்ணா அவர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.